ஆண்டவரே, இந்த நாளில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. எப்போ உங்களை பார்த்தாலும் ஒரு பெரிய ஆனந்தமும், கூடவே எங்கள் தந்தையை பார்ப்பது போல, என் அப்பாவை பார்ப்பது போல ஒரு பெரிய ஒரு உணர்வு ஏற்படும். அதனால தான் உங்களை விட்டுறக்கூடாது, எப்பவும் திருப்பலிக்கெல்லாம் கூப்பிடணும் ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறது எனக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் இல்லையோ. இந்த சித்தாலப்பாக்கம் பங்கு மக்கள் சார்பாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப ஆண்டவர், நிறைய நீங்கள் உங்களுடைய சிறு வயதிலிருந்து அப்புறமா குருவா, அப்புறமா வேலூர் மறை மாவட்டத்தில் ஆயரா, சென்னை உயர் மறை மாவட்டத்தில் பேராயரா நீங்கள் பணியாற்றி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அருள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு கடவுளுடைய கிருபை தான். இந்த கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா மக்களுக்கு, அதாவது உலக மக்கள் அனைவருக்குமே, பொதுவாக எல்லாருக்குமே ஒரு கிறிஸ்மஸ், உங்களுடைய கிறிஸ்மஸ்னால் என்ன, முக்கியமாக இயேசு எதுக்கு வந்தார், இன்னைக்கு உலகம் எதோ நோக்கி ஓடிட்டு இருக்குது. ஆமாம், உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறோம். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லையோ, ரொம்ப சந்தோஷம். என்னிடத்துல இருந்து ஒரு மெசேஜ் மாதிரி கேட்குறீங்க. நான் உங்களை போல் சிறு வயதுலேருந்து கிராமப்புறத்தில் பிறந்து வாழ்ந்தவன் தான். கஷ்டங்கள், நஷ்டங்கள், பசி, பட்டினி இவையெல்லாம் அனுபவித்தவன் தான். சரி, அதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்மஸை அடிப்படையாக வைத்து ஒரு ஏதாவது சிந்தனை கொடுக்க முடியுமான்னு எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமாக நம்முடைய திருமறையினுடைய ஒரு பெரிய அழகான ஒரு உள்ளார்ந்த அடிப்படையான ஒரு அனுபவம் என்னன்னா, கடவுள் நம்மோடு. அதான் எம்மானுவேல்னு சொல்கிறது. கடவுள் நம்மோடு. நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கின்றவர். நம்ம பாருங்க, அவர் தான் வந்தார். பல ஆன்மீகத்தில் வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க. அது எதையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் கடவுளை தேடி செல்லுகிறான் என்ற ஒரு அனுபவத்தை தான் நம்ம அநேக இடத்துல கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய திருமறையில் அப்படி இல்லை. கடவுள் நம்மை தேடி வந்தார். கடவுள் நம்மோடு. அதான் எம்மானுவேல் சொல்கிறோம். கருணை கடலை என்ற பாட்டில் கூட அது இருக்குது. நவநாளில் பாடுறோம். ஆமாம், கருணை. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கிறிஸ்துமஸை சிந்தி. கடவுள் நம்ம பார்க்க வந்தார்னா அப்போ கடவுள் இருக்கிறாரு. கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் இங்கே தான். நம்முடைய பைபிளில் கடவுள் நம்மோடு சொல்லும்போது அப்புறம் எங்கே கடவுள் எங்கே இருக்கிறாருன்ற கேள்விக்கே இடம் இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறாரு. நம்மோடு இருப்பதை, நம்மோடு இருந்ததை, நம்மோடு இருந்து கொண்டு இருப்பதை ஒரு விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இது 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டு சொல்லப்பட்டு மக்கள் எல்லோரும் காத்திருந்த வேளையில் 4000 ஆண்டுகளாக அவருடைய வருகைக்கு தயார் பண்ணாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்திலெல்லாம் கூட எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஆனால் கடவுளின் வருகைக்கு, தன்னுடைய மக்களை பார்க்க வருகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு கடவுள் 4000 ஆண்டுகளாக தயார் செய்தார் என்பது தான் பைபிளில் இருக்குது. இறைவாக்கினர் மூலமாக, அரசர்கள் மூலமாக, நல்லவர்கள் மூலமாக, ஆன்மீக தலைவர்கள் மூலமாக, இறை தூதர்களுக்கு மோசஸ், ஆபிரகாம் அவர்கள் மூலமாக இந்த செய்தி வருகிறார், ஆண்டவர் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார், வந்துட்டார் என்ற செய்தியை நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார். மீண்டும் மீண்டும் வருஷம் நம்ம கொண்டாடுறோம்னா நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருந்தார், அவர் வரலாற்றில் வேற வந்தார் என்பதை திருப்பி திருப்பி நம்ம சிந்தித்து கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு தெம்பு, ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படுது. யார் இல்லைன்னாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். மனுஷன் கொஞ்ச நாளைக்கு இருப்பான், போயிடுவான். ஆதாயம் இருக்கிற வரைக்கும் இருப்பான், ஒட்டின்னு இருப்பான். ஆதாயம் இல்லையே கழட்டின்னு போயிடுவான். தொந்தரவு கொடுத்துட்டு வேற போவானுங்க, சும்மா போக மாட்டானுங்க. கடவுள் அப்படி இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லோரும் போய்விட்டாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதுக்கு நிறைய பாடல்கள்லாம் இருக்கிறது. அது இப்போ உடனடியாக எனக்கு ஞாபகம் வரல. யார் வந்தாலும் போனாலும் கடவுள் மட்டும்தான் நம்மோடு இருப்பார். நம்முடைய எந்த துன்பங்களிலே பங்கு கொள்கின்றார், நம்முடைய கவலைகளிலே பங்கு கொள்கின்றார். அவர் நம்மை கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நம்மோடு இருந்து நம்ம தூக்கி விட்டு நம்ம தள்ளாடி கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் நம்ம நேராக நின்று நிதானமாக நடக்க வைத்து
வாழ்க்கையிலே நம்மை கடைசி வரைக்கும் வருகின்றவர் கடவுள் ஒருத்தர் தான். மற்றவங்களாம் விட்டுருவானுங்க, காசு வரைக்கும் விட்டு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் ஓட்டிக்குவானுங்க. ஆனால் கடவுள் நம்ம எப்பொழுதுமே இருக்கிறார். அதுக்கு நிறைய ஒரு பாடல்கள்லாம் இருக்குது, உடனே எனக்கு ஞாபகம் வரல. பாடல் உங்க சின்ன வயசுல கேரள் பாட்டு ஏதாவது? ஆமாம், அது நான் கேரள் பாட்டு நமக்கு முன்னே பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, தினந்தோறும் எடுப்பாங்க, தினந்தோறும் ஊரை சுற்றி வருவாங்க, அதே பாடல்கள் தான். அப்போ அந்த மிருதங்கள்லாம் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அடிச்சுட்டு வருவாங்க. அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அது இப்போ இந்த பாடல் பாடினப்ப எல்லாம் சிரிப்பானுங்க, அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் கடவுள் வராரு, எழுந்து ஜெபிங்க, எழுந்து ஜெபிங்க, ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கடவுள் வரார் என்ற ஒரு எண்ணத்தை தான் பாட்டில் போடுவாங்க. எழுந்திடும் மனுவோரே நீர் எழுந்து தபம் புரிவீரே, அவர் பாதிரவினில் வருவாரே அப்படின்னு ஒரு பாட்டு. அகமன காலம் இதுதான் ஆண்டவர் பிறப்பதற்கு, இதுதான் ஆண்டவர் பிறப்பதற்கு, தாகம்மை காத்திருந்தோம் என்று தாரணில் உள்ளோரே, இந்த தாரணில் உள்ளோரே. ஒரு பாட்டு பாடணும்னா இப்போ எல்லாம் நிற்பான், ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து தொகையர் அவன் பாடுது. ஓகே. வருவாய் மன் உருவாய் வையகத்தில் வாழ்க்கணும் தாவிது குலம் தனிலே, தருவார் அவர் ஆசிர் வேண்டி ஓர்க்கு தாய்மரியும் தந்தை நேசன் சூசை போற்ற, பாசம் வைத்த 3 அரசர்கள் காணிக்கை தரும் பணிவாக கர்த்தந்திரு பாதம் போற்ற, நேசமதாய் நாமும் போற்ற ஈசன் பாதம், தாசர்களே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் அப்படின்னு பாட்டு அடுத்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எங்கள் ஊரில் அப்போல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு போய் வந்துடுவோம். வந்துட்டு அப்போ அவங்க கொல்லைக்காட்டு கழனி கட்டுக்கு வேலைக்கு போவோம். மோஸ்ட்டாக அது மாதிரி ஒரு 4வது 5வது படித்தவங்க தான். ஓகே. இப்போ ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இப்போ எல்லோரும் யாவங்கிறான், கிராமத்தில் எல்லாம் டவுனில் இருக்கிறான். ஆமாம், வேலை வெட்டிக்கு வந்துடுறான். அங்கே பங்கசாமியார் யாரையாவது பிடிச்சிக்கிட்டு அப்பா ஐயானுக்கு 5 2 பசங்களை பாட வச்சுக்கின்னு இருக்கார். இந்த கிறிஸ்மஸுக்கு இப்போ எல்லோரும் இப்போ டவுனில் இருக்கிறவங்க, மெட்ராஸில் இருக்கிறவங்க, பெங்களூர் இருக்கிறவங்களாம் போவானுங்க. போய் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு துணிங்கெல்லாம் எல்லோரும் கேட்டுட்டு அவங்கள மக்களோட கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் அவனுக்கு போயிடுவாங்க. லத்தீன் சாங்ஸு, லத்தீன்ல சாங்ஸ் நல்லா எல்லாம் லத்தீன்கிறதுனா எனக்கு நல்லா அத்துப்படி நல்லா இருக்கும். இல்லை கிறிஸ்மஸ் சாங்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்குதாண்டவர் லத்தீனில்? கிறிஸ்மஸ் சாங் இல்லை, அதான் தமிழில் பாடுறேன் நான். ஓகே ஓகே. கரோண காடலேவா காதே சதாய பாரவா சூரோதி மாறையோர்க்கு சுடரொளியேவா. சுருதி மறையோர்க்குனாக்கா அறிவிக்கப்பட்ட திருமறை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். நாம் அறிவிக்காத தேடிக்கொண்டு தேடும் கிடைக்காத திருமறையினர் அல்ல நாம். ஓகே. அறிவிக்கப்பட்டு அவர் வந்த கடவுளை தொழுது கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் தான் கிறிஸ்தவ. அந்த அந்த பாட்டில் அதான் வரும். இப்போ கிறிஸ்மஸ் விழா வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்களே. ஆமாங்க, யாருமே கொண்டாடுறாங்க. இந்துஸு, முஸ்லீம்ஸு எல்லாரும் கடவுள் பக்தி இல்லாதவங்க கூட அதை வந்து ஒரு சோஷியல் ஈவெண்ட்டாக வச்சு கொண்டாடுறாங்க. அதை கொண்டாட வேண்டியது தான். அதே சமயம் நம்ம எல்லா மதத்தவரையும் இந்த காலத்தில் அனுசரித்து அவங்களோட பயணிக்கணும். சினடாலிட்டி மெசேஜ் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சினடாலிட்டி சேர்ந்து பயணித்தல் அப்படின்றது நாம் என்ன புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு சிந்தனையாக அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. போப்பாண்டதை பற்றி மாமன்றங்கள்லாம் நடத்தியிருக்கிறாரு. நம்ம மறை மாவட்டத்தில் மாமன்றம் நடத்தியிருக்கிறோம். இந்த சினடாலிட்டினாக்கா சேர்ந்து பயணித்தல், சேர்ந்து சிந்தித்தல், சேர்ந்து செயல்படுதல், சேர்ந்து வாழ்தல், சேர்ந்து ஒருவருக்கு ஒரு துணையாக இருத்தல். ஓகே. இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருத்தல். அப்புறம் சேர்ந்து எதையாவது உருவாக்குதல், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குதல். சேர்ந்து இருக்கிறது முக்கியம். சேர்ந்து என்ன செய்யணும், ஏதாவது ஒன்று உருவாக்கணும். இப்போ இதெல்லாம் பாருங்க, வாசிக்கும் போது பல கட்டைங்க இருக்குது. இந்த பல கட்டைகள்லாம் சேர்ந்து நமக்கு என்ன செய்யுது, ஒரு இசை கோர்வை கொடுக்குது, ஒரு ராகத்தை கொடுக்குது. ஒரு ராகம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்வரத்தில் ராகம் ஆகாது.
அது அந்த அந்த சுரம் வந்து பல சுரங்களோடு சேர்ந்து ஒரு ராகமாகுது. பல ராகங்கள் சேர்ந்து ராக மாளிகை ஆகுது. மாளிகைன்னா மாலை. ஓகே, இங்கே இருந்தால் ஒரு தமிழ் மாளிகை. ஓகே, மாளிகையாக வருது. ஆகவே அதெல்லாம் இல்லைன்னாக்கா ஒரு ஒரு ராகம் பிறக்காது. இப்போ சாதாரண மோகன ராகம்லாம் கூட சிம்பிள் ராகம். ஓகே, அதுக்கு 4-5 நோட்டு தேவைப்படுது. சரிக பாத சா சாத பகரி சா, அது ஒரு 5 நோட்டு புரியணும். கலையாத மோகன சுவை நான் என்றோ பாலமுருகேசன் பாடுறாரு இல்லையா திருவிளையாடல. மோகன சுவை நான் என்றோ மோகன அது என்ன பாடுற பாரு, ஒரு நாள் போதுமா அந்த பாட்டில் வர்றது வந்து ஒரு 4-5 ராகத்தை பாட்டி பாடுறாரு. அவன் வடநாட்டிலேருந்து பாடின மாதிரி அது அந்த திருவிளையாட்டு. அதுக்கு நடிச்சவங்க வந்து நம்ம எப்படி பாலையா பாட்டு பாடினவர் வந்து இவர் பாலமுருகேசன் பாடினவர். ஆனால் நம்ம தென்னாட்டில் ஒரே ராகத்தில் அடிச்சுட்டான். ஆமாம், நான் வடநாட்டில் வந்து 5 ராகம் பாட்டுட்டு காம்படிஷனுக்காக உட்காந்துருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டில் சிவபெருமான் ஒரு இது எடுத்து தமிழ் பேரை காப்பாற்றுறதுக்காக ஒரு ராகத்தில் அடிச்சுட்டார். அதில் அது ஒரு ராகம், இந்த ராகம் அந்த கௌரி மனோகரி ராகம். கௌரி மனோகரி ராகத்தில் ஒரே ஒரு ராகத்தில் பாட்டை பாடி அவன் 5-6 ராகம் பாடினவன்னு தோக்கடிச்சார. அப்படின்னா என்ன இருந்தான், நீ எவ்வளோ வச்சுட்டு இருக்கிற, நீ எவ்வளோ பெரியவன்றது முக்கியம் இல்லை, உன்னுடைய கேரக்டர் என்னன்றது தான் முக்கியம். நீ எவ்வளோ பணம் வச்சுருக்க, எவ்வளோ துணி வச்சுருக்க, எவ்வளோ வீடு கட்டிகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அதெல்லாம் நியூஸ் இல்லை. உன்னால் என்ன சாதிக்க முடியும், நீ யார், உன் கேரக்டர் என்ன, உன்னுடைய பண்புகள் என்ன, அதான் முக்கியம். ஆகவே சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுறான், ஒரே ஒரு ராகத்தில் வச்சு பாட்டும் நானே பாவமும் நானே கவர்மெண்ட் பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே கூட்டும் இசையும் கூத்தில் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. இது கௌரி மனோகரி ராகம். இந்த ஒரு ராகத்தில் 5 ராகத்தை பண்ண தோக்கடிச்சாரு. இவர் இந்த பாட்டு பாடினவர் வந்து டிஎம்எஸ் பாடினது. அது வடநாட்டில் இருந்து வரவனுக்கு பாடி காட்டுறது பாலமுருகேசன். அவர் இறந்துட்டாரு, எல்லாமே இறந்துட்டாங்க. இசையை வச்சே வந்து சினடாலிட்டியை பற்றி அழகாக சொல்லிட்டு காணவர். சினடாலிட்டி என்ன, சேர்ந்து வாழறது. சின்ன வயசுலேருந்து சின்னடல் ஆள் தான் நான். சேர்ந்து வாழறது, சேர்ந்து வாழுது, எதையாவது உருவாக்குறது. சேர்ந்து இருக்கிறன்றது பிரச்சனை இல்லை. சேர்ந்து சில பேர் கவுத்துருவான். அதான் யூ மஸ்ட் கிரியேட் சம்திங் நியூ. ஆமாம், நல்ல ஒரு கிரியேட்டிவா கொண்டாரு. ஒரு நல்ல சமதர்ம சமுதாயத்தை கொஞ்சம் செய்தாலும் அழகா செய்யும். மகிழ்ச்சி. எவ்வளவு செய்யறன்றது முக்கியம் இல்லை, எப்படி செய்யற, யாரை வச்சுன்னு செய்யற. ஓகே, அப்படிதான் முக்கியம். 4 பேர் சேர்ந்து செய்யறது சினடாலிட்டி தான். ஒருத்தன் தன்னுடைய ஐடியாவை வச்சு செய்யறது கூட சினடாலிட்டி தான். ஆனால் இது வந்து ஒருமை, அது வந்து பன்மை. அதான் இந்த கருணை கடலை வேண்ட பாட்டு நம்ம பங்குல பாடுறாங்களா? நாங்கள் காலையில் பாடிட்டு இருக்கோம். அதை வந்து இப்போ எனக்கு ஆர்கனில் வாசி காட்டுறேன் பாருங்க. சரிங்க.
சூப்பர் ஆண்டவர். நன்றி ஆண்டவர். தேங்க்யூ. சிறப்பா. ஹாப்பி கிறிஸ்மஸ். நன்றி. ஹாப்பி நியூ இயர். நன்றி ஆண்டவர்.